ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா பூண்டு சட்னி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சாதத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. சப்பாத்தி, தயிர் சாதத்துக்கெல்லாம் வந்து நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 கட்டி பூண்டு நல்லா தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இது பெரிய பல் பூண்டுனால நான் வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன பல் பூண்டுனா ஒரு 4 கட்டி பூண்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 20லேருந்து 25 அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது சுவை ரொம்ப நல்லா இருக்குங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமாக 1 சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு 4 வரமிளகா சேர்த்துருக்கேங்க. காஷ்மீரி மிளகா ஒரு 2 சேர்த்துருக்கேன். புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துருக்க பொருள் எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பூண்டு அதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் எல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக சேர்த்தா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த எண்ணெயில் கொஞ்சம் சுருளை வதக்கிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ நம்ம இந்த சட்னியை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான பூண்டு சட்னி சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த சட்னி வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா முன்னாடியே வந்து பூண்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம உரிச்சு வச்சுட்டா போதுங்க. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இட்லி, தோசை எல்லாம் வந்து இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது 2 இட்லி அதிகமாகவே கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் நான் செஞ்ச அளவுகள் படி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.